மாணவர்களே, பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை செய்துவிட்டு ரேங்க் லிஸ்டை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆனால் ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? எந்த ரவுண்ட்ல கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள வேண்டும்? எந்த கோர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வைக்க வேண்டும்? கவர்மெண்ட் காலேஜுக்கு வாய்ப்பு இருக்கின்றதா? செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைச்சா ஃபீஸ் எவ்வளவு? ரவுண்ட் 1ல சீட் கிடைத்து விட்டால் அடுத்த ரவுண்டுக்கு செல்லலாமா? ரீஅலாட்மெண்ட் என்றால் என்ன என்பது பற்றிய குழப்பம் உங்களுக்குள் இருக்கின்றதா? மாணவர்களே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை இந்த வீடியோல பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலும் பாருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை எழுதாமல் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் மற்றும் 19 வகையான அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ்களை படிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கலந்தாய்வு தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி நடத்தக்கூடிய பாராமெடிக்கல் கலந்தாய்வு. இந்த வருடத்திற்கான கலந்தாய்வினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்பது ஜூன் 21ஆம் தேதி துவங்கி ஜூலை 12ஆம் தேதியோடு நிறைவடைந்திருக்கின்றது. அதனோடு கரெக்ஷன் செய்வதற்கான வாய்ப்பும் ஜூலை 31ஆம் தேதியோடு நிறைவடைந்திருக்கின்றது. அதனை அடுத்து கலந்தாய்வுல கலந்து கொள்வதற்காக விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்கள்ல 65,475 மாணவர்களுடைய ரேங்க் லிஸ்ட் என்பது வெளியிடப்பட்டிருந்தது. ரேங்க் லிஸ்ட்ல இடம்பெறாமல் திருத்தம் தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்காக திருத்தம் செய்வதற்கான வாய்ப்பும் தரப்பட்டு அந்த வாய்ப்பும் 12/8/2026 5 மணியோடு நிறைவடைந்திருக்கின்றது. திருத்தங்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் இணைப்பு ரேங்க் லிஸ்ட் அடுத்து வெளியிடப்பட இருக்கின்றது. அதனை அடுத்துதான் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் மற்றும் சாய்ஸ் ஃபில்லிங் குறித்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட இருக்கின்றது. ரேங்க் லிஸ்ட்ல மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகுதியான மாணவர்களுடைய ஜெனரல் ரேங்க், அப்ளிகேஷன் நம்பர், நேம், டோட்டல் மார்க் மற்றும் கம்யூனிட்டி ரேங்க் போன்ற விவரங்கள் அவற்றில் இடம்பெற்றிருக்கும். ரேங்க் லிஸ்ட் வெளியான பிறகுதான் கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படும். அதனால் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே உங்கள் ரேங்கை பார்த்து விட்டு வெளியேறாதீர்கள். உங்கள் ரேங்க், கம்யூனிட்டி மார்க் மற்றும் எலிஜிபிள் ரவுண்ட் இவற்றை கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து கவுன்சிலிங் எவ்வாறு நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த வருடம் ரேங்க் லிஸ்டில் இடம்பெற்ற 60,696 மாணவர்களுக்காக 3 ரவுண்டுகளாக கலந்தாய்வு என்பது நடைபெற்றது. இந்த வருடமும் விண்ணப்பித்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல 3 ரவுண்டுகளாக கலந்தாய்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சென்ற வருடம் அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 3300க்கும் அதிகமான இடங்களை நிரப்புவதற்காக ரவுண்ட் 1 கலந்தாய்வானது 200 கட் ஆஃப் மதிப்பெண்களிலிருந்து 165 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்களுக்காகவும், ரேங்கை பொறுத்தவரையிலும் 1வது ரேங்கிலிருந்து 20,207 ரேங்க் வரை பெற்ற மாணவர்களுக்காக நடைபெற்றது. அதனை அடுத்து ரவுண்ட் 2 கலந்தாய்வானது முதல் ரவுண்டில் இடம் கிடைத்து வேறு பாடப்பிரிவுக்கோ அல்லது வேறு அரசு கல்லூரிகளுக்கோ மாறுதல் பெற விரும்பும் மாணவர்களுக்கான ரீஅலாட்மெண்ட் கலந்தாய்வாகவும், செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களிலே இடம்பெற விரும்பும் மாணவர்களுக்கான அலாட்மெண்ட் கலந்தாய்வாகவும் நடைபெற்றது. அந்த கலந்தாய்வுல ரேங்க் 1லிருந்து 53,165 ரேங்க் வரை பெற்ற மாணவர்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களை பொறுத்தவரையிலும் 200 கட் ஆஃப் மதிப்பெண்களிலிருந்து 125 கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரை பெற்ற மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இதனை அடுத்து ரவுண்ட் 3 கலந்தாய்வானது மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ரீஅலாட்மெண்ட் மற்றும் அலாட்மெண்ட் கலந்தாய்வாக நடைபெற்றது. அடுத்து மாணவர்கள் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள வேண்டும் எனில் முதலில் தங்களுடைய மதிப்பெண்களுக்கு எந்த ரவுண்டில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆன்லைனில் கலந்தாய்வு கட்டணமாக 250 ரூபாயை செலுத்தி கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். இந்த கலந்தாய்வில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் சாய்ஸ் ஃபில்லிங் என்பது. உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் வரிசைப்படுத்தி வைப்பது என்பதுதான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். பல மாணவர்கள் இங்கேதான் மிகப்பெரிய தவறு செய்கின்றார்கள். எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா அல்லது இந்த கோர்ஸ் கிடைக்குமா என்ற அடிப்படையிலே சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்கின்றார்கள். அதற்கு பதிலாக கவுன்சிலிங் உங்கள் விருப்பமான கோர்ஸ் பிளஸ் காலேஜ் இரண்டையும் உங்கள் பிரெஃபரன்ஸ் அடிப்படையில் வரிசைப்படுத்தி சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு மாணவருக்கு பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி என்று கோர்ஸ் பிரெஃபரன்ஸ் இருக்கின்றது எனில் அவரது கெரியர் கோல்ஸுக்கு ஏற்ற காலேஜ் பிரெஃபரன்ஸை சேர்த்து ஒரு லாஜிக்கல் ஆர்டரை அவர் உருவாக்க வேண்டும். எனவே மாணவர்களே, ரேங்க் வந்தவுடன் அவசரமாக சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ளாதீர்கள். முதலில் கோர்ஸ் பிரெஃபரன்ஸ், காலேஜ் பிரெஃபரன்ஸ், கவர்மெண்ட் ஆர் செல்ஃப் ஃபைனான்ஸ், கல்லூரி கட்டணம், லொகேஷன், உங்கள் கெரியர் கோல்ஸ் இவற்றை கம்பேர் செய்து பிறகு சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் முடிந்த பிறகு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். மாணவர்களுடைய மார்க், ரேங்க் மற்றும் கம்யூனல் ரிசர்வேஷன் மற்றும் அவைலபிள் சீட் ஆகியவற்றின் அடிப்படையில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்பது வெளியிடப்படும். உங்களுக்கு ஒரு கல்லூரி கிடைத்து விட்டது என்றால் அதனோடு ப்ராசஸ் முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது. அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுக்கப்பட்டுள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்களை பார்த்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் மற்றும் கட்டணத்தை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த கல்லூரியிலே சென்று சேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கவுன்சிலிங்ல அடுத்து மாணவர்கள் குழப்பமடையக்கூடிய ஒரு பகுதி தான் ரீஅலாட்மெண்ட். இதுதான் மாணவர்கள் அதிகமாக குழப்பமடையக்கூடிய பகுதி. உதாரணமாக ஒரு மாணவருக்கு ரவுண்ட் 1ல் ஒரு கல்லூரியில ஒரு கோர்ஸ் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்றும், ஆனால் அவர் இன்னும் சிறந்த பிரெஃபரன்ஸுக்கு
செல்ல விரும்புகின்றார் எனில் ரீஅலாட்மெண்ட் மூலமாக அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். ரீஅலாட்மெண்ட் என்பது அரசு கல்லூரிகளில் ஒரு கோர்ஸிலிருந்து மற்றொரு கோர்ஸுக்கோ அல்லது ஒரு அரசு கல்லூரியிலிருந்து மற்றொரு அரசு கல்லூரிக்கோ அல்லது செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரியிலிருந்து அரசு கல்லூரிக்கோ மாறுதல் பெறுவதற்காக ரீஅலாட்மெண்ட்டை பயன்படுத்தலாம். ஆனால் செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளுக்கு இடையே ரீஅலாட்மெண்ட் மூலம் மாற்றம் செய்ய இயலாது. ரீஅலாட்மெண்ட் சுற்றில் பங்கேற்க விரும்பக்கூடிய மாணவர்கள் அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட தேதிகளிலே போர்ட்டலிலே லாகின் செய்து புதியதாக கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளையும் வரிசைப்படுத்தி சாய்ஸ் ஃபில்லிங் செய்து கலந்தாய்விலே கலந்து கொள்ளலாம். இப்ப மாணவர்களே, ரவுண்ட் 1 உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். அடுத்த ரவுண்டுகளிலே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். கல்லூரி கட்டணத்தை பொறுத்தவரையிலும் அரசு கல்லூரிகள்ல கல்லூரி கட்டணம் என்பது அனைத்து பேராமெடிக்கல் கோர்ஸுகளுக்கும் 3000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல அரசு ஒதுக்கீட்டு கட்டணமாக பிஎஸ்சி நர்சிங் படிப்புகளுக்கு 60,000 ரூபாயாகவும், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி மற்றும் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸுகளுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட்டணம் 50,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. மாணவர்களே, நீங்க ஃபீஸை பார்த்து மட்டும் கல்லூரியை தேர்வு செய்யாதீர்கள். டோட்டல் காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், கோர்ஸ் குவாலிட்டி, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இவற்றை பார்த்து நீங்கள் கல்லூரியை தேர்வு செய்ய வேண்டும். இடங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் கடந்த வருடம் அரசு கல்லூரிகள்ல 3300க்கும் அதிகமான இடங்கள் என்பது இடம்பெற்றிருந்தது. செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகள்ல பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி மற்றும் பிஃபார்ம் இந்த படிப்புகளுக்காக மட்டும் 20,880 இடங்கள் என்பது இருந்தது. இந்த ஆண்டு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸுகளுக்காக தனி கவுன்சில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதிகப்படியான செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்ஸினுடைய 65% இடங்கள் இந்த வருடம் கவுன்சிலிங் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றது. அதனால் இந்த ஆண்டு கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளிலே 3 புதிய பாடங்களும் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி மெடிக்கல் சோசியாலஜி, பிஎஸ்சி நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹெல்த் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் போன்ற படிப்புகள். பேராமெடிக்கல் என்றால் நர்சிங் மட்டும்தான் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். ஹெல்த் கேர் செக்டரிலே இன்று பல்வேறு ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல்கள் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கவுன்சிலிங்கிலே கலந்து கொண்டு நல்ல கல்லூரியை மாணவர்கள் தேர்வு செய்ய விரும்புகின்றீர்கள் எனில் நீங்கள் இந்த 6 படிநிலைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். முதலில் ரேங்க் லிஸ்டிலே உங்கள் ரேங்கை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதனை அடுத்து கம்யூனிட்டி ரேங்கை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அதனை அடுத்து உங்கள் கவுன்சிலிங் ரவுண்டு மற்றும் தேதி என்ன என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்டை தயார் செய்து அதனை அடுத்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்டை தயார் செய்து இந்த 2 லிஸ்டுகளினுடைய அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். சாய்ஸ் ஃபில்லிங் என்பது வெறும் ஃபார்ம் ஃபில்லிங் கிடையாது. அது உங்கள் அடுத்த சில ஆண்டுகளின் கல்வி பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவு. மாணவர்களே, ஒரு ரேங்க் பார்த்துவிட்டு எனக்கு காலேஜ் கிடைக்காது என்று மனம் உடைந்து விடாதீர்கள். அதே போல் எனக்கு நல்ல ரேங்க் இருக்கின்றது, எப்படி காலேஜ் கிடைத்து விடும் என்று அலட்சியமாகவும் இருந்து விடாதீர்கள். கவுன்சிலிங்கில் இடம் கிடைப்பது ரேங்கை பொறுத்து மட்டும் கிடையாது. ரேங்க், கம்யூனிட்டி, கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மற்றும் சீட் அவைலபிலிட்டி, ரிசர்வேஷன் மற்றும் ரவுண்ட் இவைகள் அனைத்தையும் அடிப்படையாக வைத்துதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும். மாணவர்களே, நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்க முடியவில்லை என்றால் ஹெல்த் கேர் செக்டரில் உங்கள் கனவு முடிந்து விட்டது என்று அர்த்தம் கிடையாது. நர்சிங் இருக்கின்றது, பார்மசி இருக்கின்றது, பிசியோதெரபி இருக்கின்றது, ஆக்குபேஷனல் தெரபி இருக்கின்றது, அதனோடு அலைடு ஹெல்த் சயின்ஸும் இருக்கின்றது. மேலும் இந்த ஆண்டு புதியதாக கோர்சஸ்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே எனக்கு ஏற்ற ஹெல்த் கேர் செக்டர் எது என்று முதலிலே கண்டுபிடியுங்கள். எனவே மாணவர்களே, மேற்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றி கலந்தாய்விலே கலந்து கொண்டு பேராமெடிக்கல் கோர்ஸை தேர்ந்தெடுத்து படித்து வாழ்க்கையை வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.